இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான அவரைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அவரைக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அவரைக்காய் குழம்புக்காக முதல்ல நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ட்ரையாக வறுத்துக்கலாம். இது கூடயே நான் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்றேன். இது லைட்டாக வந்து செவந்தா போதும், ரொம்ப செவக்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக வந்து செவக்கிற அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் இது நல்லா சூடேறிடுச்சு, செவக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஒரு சின்ன சைஸ் தேங்காய் 1/2 மூடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறத மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஒரு 4 முந்திரி பருப்பும் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த கசகசாவையும் முந்திரியும் நம்ம தேங்காயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கசகசாவையும் முந்திரியும் இதோடு சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஒரு காஞ்ச மிளகா, நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகு, தனியா, சோம்பு, சீரகம் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிடுங்க. கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கொஞ்சம் போல் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை வந்து நசுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 2 பூண்டை நசுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு அவரைக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அவரைக்காய் எல்லாமே நல்லா வந்து வதங்கணும். அவரைக்காய் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி அவரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அவரைக்காவை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ அவரைக்காய் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலந்துடலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த அவரைக்காய் வேகட்டும். அவரைக்காய் வேக வச்சு ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து நல்லாவே வந்து வெந்திருக்கு. இந்த மிளகாய் வாசனை எல்லாமே வந்து போயிருக்கு. இப்போ நம்ம குழம்புக்காக ஒரு மசாலா அரைச்சோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சரில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இந்த குழம்புக்கு நம்ம புளி சேர்க்க தேவையில்லை. உப்பு நம்ம முதல்லே சேர்த்துருக்கோம். உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இந்த அவரைக்காய் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 கொதி கொதிச்சா போதும். நல்லா இதை கலந்துருங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும்.
ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். இதில் வந்து நம்ம குழம்புக்கு புளி சேர்க்க தேவையில்லை. ஆனால் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து சாதத்துக்கும் வச்சுக்கலாம், இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டத்துக்கும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் மண் கடாயில் செய்கிறதுனால இந்த ஸ்டேஜோடு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இட்லியை வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுடைய சுவையான அவரைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த அவரைக்காய் குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.